காலேஜ் தான் உச்சம் எனக்கு. அப்படி ஐயோ சினிமாக்குள்ளே எப்படியாவது சேர்ந்துருன்னு நினைக்கிற போது ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சி. அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன், தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த 3 வருஷம் 23 சர்ஜரி. நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல, அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். நான் வந்து ஏன் அழுகுற, நான் நடப்பேன், நான் எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியும், ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க நீ விட்டுறா, எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். ஐ சைட் இல்லை நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பையன் மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறான்னு. முடியாது நான் போவேன்ட்டு. நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்க கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டேன்.